அந்தந்த உயிர்கள் இறக்கக்கூடிய நேரம் எப்போன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் மரணம் ஒரு நாள் வரப்போகிறது. எனவே இந்த வாழ்க்கை ஒரு பயனுடைய வாழ்க்கையாக எப்போ மாறும்? இங்கே வந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், வந்தோம், இருந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், ஒரு நாள் மரணம் வந்துச்சு, கிளம்பிட்டோம். சரி, இந்த வாழ்க்கையா வாழ்க்கை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஆடு மாடு தான் பண்ணுது. வீட்டில் வளர்த்தக்கூடிய நாயும் பூனையும் இதுதான் பண்ணுச்சு. வந்துச்சு, இருந்துச்சு, வாழ்ந்துச்சு, சாப்பிட்டு தூங்குச்சு, ஒரு நாள் போச்சு. அது மாதிரி நாமளும் இருந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், போனோம். அப்படின்னா விலங்குக்கும் மனிதனுக்கு எங்கே வேறுபாடு? பறவைக்கும் மனிதனுக்கு எங்கே வேறுபாடு? அவைகளெல்லாம் தனக்கு மேல் ஒரு தலைவன் இருக்கிறான் என்று சிந்திக்கிற அறிவு அதுக்கு கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் என்று சிந்திக்கிற அறிவை இறைவன் கொடுத்துருக்கிறான். எனவே மனித பிறப்பு ஏன் ஏனைய பிறப்போடு உயர்ந்தது என்று சொன்னால், நம்மை அறிகிற வாய்ப்பும், நம்மை அறிந்து கொண்ட பிறகு நமக்கு ஒரு தலைவன் இருக்கிற